இங்க இருக்கிற பல ஜமாத் தலைவர்கள் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க. இவ்வளவு நாள் நாம் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம். அதனுடைய விளைவு என்ன? 25 மாத கருணாநிதியின் ஆட்சியிலே தான் வீக்களத்தூரிலே ஒரு பள்ளிவாசல் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டது. ஆலிம் வெட்டப்பட்டார். 180 பேர் சிறைப்பட்டார்கள். ஒரு இந்து முன்னணிக்காரனை கூட கருணாநிதிக்கு கைது செய்ய தைரியம் இல்லை. இரவு 1 மணிக்கு எனக்கு ஊட்டியில இருந்த எனக்கு தொலைபேசியில தகவல் வந்து அந்த வீக்களத்தூரை தேடி நான் போகிறேன். போய் பார்த்துட்டு கருணாநிதிக்கு போன் பண்ணி சொல்றேன், அப்ப ஒரு சீஃப் மினிஸ்டர் கண்டுக்காம விட்டுருங்க பாபா, பாரதிய ஜனதா கட்சிக்காரன் மேல முரசொலி மாறன் கிட்ட ஓவரா பிரஷர் கொடுக்கறான். அப்ப முரசொலி மாறன் மேல மத்திய அமைச்சர், முரசொலி மாறன் மத்திய அமைச்சர், அவர்கிட்ட பிரஷர் கொடுத்து இந்து முன்னணிக்காரன் ஒருத்தன் கூட கைது செய்யப்படல. மாறா கருணாநிதி ஆட்சி டிஸ்மிஸ் ஆகும்போது 982 இஸ்லாமியர்கள் சிறையில் வாடுகிறார்கள் மத கலவரத்தின் காரணமாக. ஒரு இந்து முன்னணிக்காரன் கூட இல்லை. இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான உண்மையான ரிப்போர்ட்டுகள், அரசு தஸ்தாவேஜுகள். ஒரு தடவை கருணாநிதி ஆட்சியிலே ஒரு அறிக்கை விட்டார், RSS காரர்களால் என் உயிருக்கு ஆபத்து என்று. ஒரு RSS காரனையாவது கைது செய்து சிறைப்படுத்தி இருப்பார் என்றால் இல்லை. மாறாக நான் உள்பட 5 முஸ்லிம்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தார். 13 மத கலவரங்கள் ஏற்பட்டன. 11 பள்ளிவாசல்களை RSS காரர்கள் உடைத்தார்கள். 11 இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் கருணாநிதியின் 25 மாத கால ஆட்சியில். அப்போ உண்மையாலுமே திமுகவுக்கு இன்னும் நீ பாடுபடுறேன்னா உன்னை போல ஈமாங்கட்டவன் யாரும் இல்லை என்பதை மட்டும் தெரிந்து, என்னைய விட கருணாநிதிக்கு